சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி வந்து நார்மல் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். பட் இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்பவே டைம் சேவ் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் என்னால் பண்ண முடியுது. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து மேக்ஸிமம் அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக ஸ்டீம் அயன் ரெண்டுமே இதில் இருக்குது. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டும் பண்ணலாம், அதே டைமிங்கில் ஸ்டீம் மட்டுமே கூட பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு. நம்ம வந்து ரொம்ப ஹீட்டில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு ஸ்டீம் வந்து நிறைய வரும். அது எப்படி நம்ம வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பொதுவாக அயன் பாக்ஸ் ஆன் பண்ணவுமே லைட் வந்து வரும். அந்த லைட் வரவுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகவும் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா நல்லா ஸ்டீம் வரும், நமக்கு அயனிங்குமே குயிக்காக ஆகிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதே வந்து நமக்கு லோ ஹீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமிங்கில் ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து லீக் ஆகும். அதை வந்து நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.